வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணுற எம்எஸ்டி டோக்கனில் எப்படி நம்மளுடைய பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஃப்ரீ காயின் வாங்குறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்துங்க. இப்போதைக்கு நம்ம பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ஐடியை ஓப்பன் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் பண்ணி ஐடி ஓப்பன் பண்ணிங்க. உங்களோட டேஷ்போர்டு இதுமாரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் ரைட் சைடில் ஒரு 3 கோடு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுமாரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் மேலே டேஷ்போர்டு, அடுத்தது வந்து கீழே வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக பர்ச்சேஸ்னு இருக்கும். இந்த மெனுவில் ரெண்டாவது ஆப்ஷனாக பர்ச்சேஸ்னு இருக்கும். அந்த பர்ச்சேஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்ச்சேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜை ஓப்பன் ஆகும். இது ஒரு நோட்டு பேக்கேஜ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதோடய காஸ்ட்டு வந்து எவ்வளோதுன்னு கொடுத்துருப்பாங்க, 1012.47. இது ஒரு நோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டு. ஏன்னா கம்பல்சரி நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பக்காவாக இருக்கிறனால ஜிஎஸ்டி உங்களுக்கு உண்டு. ஜிஎஸ்டி ₹182.25 வரும். டோட்டலாக ஒரு பேக்கேஜ், ஒரு நோட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ₹1194.72. ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ₹1195 வரும். இது இன்றைக்கி ரேட்டு. இது நீங்கள் பண்ணும்பொழுது, நீங்கள் இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறீங்கன்னா அப்போ பண்ணும்பொழுது ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டு நீங்கள் பண்ணிக்கணும். இது ஒரு பேக்கேஜ். சப்போஸ் எனக்கு நான் 10 பேக்கேஜ் பண்ண போகிறேன், 5 பேக்கேஜ் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இந்த 1ன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. நீங்கள் எத்தனை பேக்கேஜ் வாங்க போகிறீங்களோ அத்தனை பேக்கேஜை இங்கே டைப் பண்ணிங்க. அப்படி 5ன்னு பண்ணிங்க அப்படின்னாக்கா 5க்குள்ள அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். இது வந்து இப்போ நீங்கள் இது எல்லாமே டைப் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னாக்கா பே நவ் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய எத்தனை பேக்கேஜ் எல்லாமே கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். பே நவுன்னு கொடுங்க. பே நவுன்னு கொடுத்தாக்கா உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது யூபிஐ, கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, அதேமாரி கிரெடிட் கார்டு, பேடிஎம், எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இந்த இது வழியாக நீங்கள் என்ன ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வேணாலும் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூபிஐ, ஜிபே மூலிமா பண்ண போகிறேன். அப்போ யூபிஐ, ஜிபே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அலோவ் பண்ணவான்னு கேட்கும். அலோவ்னு கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்த பிறகு இங்கே டோட்டல் அமௌண்ட், நீங்கள் என்ன பேக்கேஜுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். நான் 1 பேக்கேஜ் கொடுத்துருக்கேன். அதனால் ₹1194.72 காட்டுது. இந்த அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து உங்களுடைய பேங்க் நேம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பே இன்னும் இருக்கும். பேயை கிளிக் பண்ணுங்கள். பேயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா ஓகே மெசேஜ் வரும். ஓகே மெசேஜ் வந்தோடனே வெயிட் பண்ணுங்கள், வெளியில் வந்துடாதீங்க. இதுமாரி பார்த்தீங்கன்னா கம்மிங் பேமெண்ட், கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரொட்டேட் மெசேஜ் ஓடிட்டுருக்கும். அது முடிஞ்சிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வெளியில் வந்துடக்கூடாது. முடிஞ்சோடனே உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தப்பறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேக்கேஜ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா உங்கள் பேமெண்ட் ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லியாக பேமெண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து போய் டேஷ்போர்டில் பார்க்கணும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேக்கேஜ் பண்ணீங்களோ இங்கே மெயின் இதில் டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் பண்ணதுனால 1 காட்டுது. அடுத்தது 2வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 20 காயின் ஒரு பேக்கேஜுக்கு சொன்னேன் இல்லையா, 20.52 காயின்ட்டு வரும். இந்த காயின் வந்து இதில் தான் டெய்லி உங்களுக்கு வரும். இதுலேருந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணி வேலெட்டுக்கு கொண்டு போயிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறது. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாக கேட்டுக்கிட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு பேக்கேஜ் பண்ணுறது மூலிமா 1 இயரில் மினிமம் ஒரு ₹3 லட்சம் மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி முழு விவரம் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.